ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அன்பின் சிறந்த பரிசு. நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பித் திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். ஏசாயா 53 அதிகாரம் 6 வசனம். ஜெஃப் ஒரு கடையை விட்டு வெளியே வந்தபோது அங்கே தரையில் ஒரு நடைப்பயிற்சி சட்டகம், அதாவது வாக்கர் கிடந்ததை பார்த்தான். யாரோ அதை தவறவிட்டிருக்கிறார்கள் என்று ஊகித்து அங்கே யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்படுமோ என்று அந்த கட்டிடத்திற்கு பின்னால் சென்று பார்த்தபோது அங்கு ஓர் ஆதரவற்ற நபர் நடைபாதையில் மயங்கி கிடந்ததை பார்த்தான். அவரிடம் சென்று ஜெஃப் அவரை எழுப்பி நன்றாக இருக்கிறாரா என்று விசாரித்தான். நான் இறந்து போவதற்காக குடித்தேன். என்னுடைய கூடாரம் புயலில் சிதைந்து விட்டது. எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். நான் வாழ விரும்பவில்லை என்று அந்த மனிதர் மிகவும் வேதனையுடன் கூறினார். ஜெஃப் ஒரு கிறிஸ்தவ மறுவாழ்வு மையத்தை தொடர்பு கொண்டான். தன் வீட்டிற்கு உடனே ஓடிப்போய் தன்னுடைய முகாமிடும் கூடாரத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த மனிதரிடம் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டபோது அவரும் ஜெஃப்ரி என்று கூறினார். ஜெஃப் தன்னுடைய பெயரும் அதுதான் என்பதை அவரிடம் சொல்லவில்லை. ஆனால் தனது அப்பாவிடம், அப்பா, அது நானாக கூட இருக்கலாம் என்று பின்பு கூறினான். ஜெஃப் ஒரு காலத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையாய் இருந்தவன். தேவனிடமிருந்து அவன் பெற்ற இரக்கத்தினால்தான் அந்த மனிதருக்கு உதவி செய்ய முன்வந்தான். ஏசாயா தீர்க்கதரிசி, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பித் திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஏசாயா 53 அதிகாரம் 6 வசனம் என்று தேவன் நம்மீது வைத்த இரக்கத்தை பற்றி எடுத்துரைக்கிறார். கிறிஸ்து நம் மீட்பர். நம்மை விரக்தியில் தொலைந்து போகவோ தனிமையாகவோ நம்பிக்கை இழக்கவோ அவர் அனுமதிக்கவில்லை. அவர் நம்மை அடையாளம் கண்டு தம்முடைய அன்பிலே தூக்கி எடுத்து நாம் மீட்பை பெற்று அவருக்குள் புதிதான வாழ்க்கையை தொடர நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதைவிட பெரிய பரிசு நமக்கு வேறெதுவும் இருக்க முடியாது கூறினவர் ஜேம்ஸ் பேங்க்ஸ். இயேசு இல்லையெனில் நீங்கள் எங்கே இருந்திருப்பீர்கள்? மற்றவர்களின் தேவைக்காக நீங்கள் இயேசுவின் கரங்களாகவும் பாதங்களாகவும் இருந்து எவ்வாறு செயல்படுவீர்கள்? இயேசுவே, என்னை மீட்க வந்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய தேடல் மற்றும் மீட்பு பணியில் உம்முடன் சேரவும் இன்று உமது தேவையை எதிர்பார்க்கும் ஒருவருக்கு உங்கள் அன்பை பகிரவும் எனக்கு உதவி செய்யும் என்று நாம் நம்முடைய தேவனை நோக்கி வேண்டலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.